குறையுது அதிகரிக்குது, அதிகரிக்குது குறையுது. எப்படி? 4, 5, 6ஆம் ஆண்டு மாணவர்களா நீங்க? மாற்றமைவு கேள்விக்கு உங்களுக்கு பதிலளிக்க தெரியலையா? அப்படின்னா வாங்க பார்க்கலாம் இது எப்படி சுலபமான முறையில நம்ம இதுக்கு வழி காணலான்னு. ஓகே, மாற்றமைவுன்னு கேள்வி வந்துச்சுன்னா 4 விஷயத்த நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒன்றாவது அதிகரிக்கிறது, அடுத்தது குறைகிறது, அதிகரிச்சு குறையுது, குறைந்து அதிகரிக்குது. இதுதான் 4 விஷயம். மீண்டும் அதிகரிக்கிறது, குறைகிறது, அதிகரித்து குறைகிறது, குறைந்து அதிகரிக்கிறது. எப்படி? வாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கப்பிகளின் எண்ணிக்கை, பளுவை இழுக்க தேவைப்படும் சக்தி. அப்ப கேள்வியில கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பளுவை இழுக்க தேவைப்படும் சக்தியின் மாற்றமைவை குறிப்பிடுக அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா 10, 8, 6 அப்படின்னா இது பெரிய எண்ணுல இருந்து சிறிய எண்ணுக்கு போகுது. பாருங்க, பெரிய எண்ணுல இருந்து சிறிய எண்ணுக்கு போகுது அப்படின்னா இது குறைக்குதுன்னு அர்த்தம். இது என்ன பண்ணுது? குறையுது. அப்ப நீங்க இந்த இடத்துல கூணு போட்டுக்கோங்க. ஏன் நம்ம கூணு போடுறோம் அப்படின்னா குறையுதுன்னு அர்த்தம். பெரிய எண்ணுல இருந்து சிறிய எண்ணுக்கு போகுது. அதனால மாற்றமைவுன்னு கேள்வி கேட்டாங்கன்னா இந்த இடத்துல குறைகிறதுன்னு விடை நீங்க எழுதணும். இது போன்ற மேலும் நிறைய தகவல் டெக்னிக் உங்களுக்கு தெரியணுமா? எங்களை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.